ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க. அண்ணன் வந்துட்டு இதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க முடியாது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதான் உண்மை. ஏன்னா வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சாச்சு, சிஎம் ஆகிட்டாரு. ஸோ பல பிரச்சனைகள், லட்சம் பிரச்சனை இனிமேல் வந்துட்டே தான் இருக்கும். அதில் வந்துட்டு அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றாங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு பிரச்சனை என்னென்னா, ஸோ அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க, இவங்க விசிகே வந்தாங்க, ஐயுஎம்எல் கட்சி எல்லாம் வந்தாங்க, பதவி ஏற்றாங்க, எல்லாருமே ஆனந்தமாக எல்லாமே ஜாலியாக கொண்டாடிட்டாங்க. ஸோ ஆனாலும் வந்து இதில் வந்துட்டு பிளாக் மார்க் சொல்கிறதுனே வந்துட்டு ராசா சொன்னார், எல்லாமே நியூஸ் பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்துட்டு தென்னை வளர்த்தது எங்கள் வீட்டு தென்னை மரம், ஆனால் இளநீர் வந்து அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி விட்டாரு. அப்புறம் பெண்கள் பற்றியும் தேவையில்லாமல் ஒரு டைலாக் டைப் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ அந்த இஷ்யூ வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. டிஎம்கே எப்பவுமே வந்துட்டு அந்த வெறியில தான் இருப்பாங்க. இந்த இன்னொருத்தன் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ டிஎம்கே தலைவர் மாதிரி வராது வராது வராதுன்னு சொல்லிட்டு, ஸோ இதே தான் இப்படியே தான் குத்தி குத்தி காட்டிட்டு இருப்பாங்க. விஜயண்ணா வந்துட்டு நல்லது தான் பண்ணியிருக்காரு, அவர் நல்லது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ இது வரைக்குமே வந்துட்டு விசிகே வந்துட்டு இவ்வளோ வருஷமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. திருமாவளவனும் சரி, எந்த பக்கம் ஐயுஎம்எல் கட்சியும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, காங்கிரஸும் சரி, யாருக்குமே வந்து இந்த மாதிரி அமைச்சர் பதவி கொடுத்ததே இல்லை. காங்கிரஸ் 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி காங்கிரஸில் கொடுத்துருக்காரு, ஐயுஎம்எல் கொடுத்துரு. ஸோ விசிகாவுக்கும் பதவி இல்லை, இவங்களுக்கும் பதவி இல்லை, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அரவணைச்சு ஸோ பதவி கொடுத்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி பாரி வள்ளல் தான் பதவி கொடுத்துல, பாரி வள்ளல் தான். ஏன்னா பணத்தையே வாரி வாரி கொடுக்க போகிறாரு, பதவி கொடுத்துருக்காரு, மக்களுக்கு சேவை கொடுத்துருக்காரு. நான் நல்லது பண்ணுறதுக்கு வந்து என் கூட செஞ்சு நல்லது பண்ணுங்கள். ஸோ எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, ஸோ மக்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ பதவிகளை வாரி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு இவங்க வந்துட்டு கூட்டணிக்கு வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விசிகாவும் சரி, ஐயுஎம்எல் தெரில, விசிகா மேபி அவர் ஆசைப்பட்டது தான் கூட்டணிக்கு வரலாம். அதுக்கெல்லாட்டுமே டிஎம்கேல செம்ம காண்டாயிட்டே வந்துட்டு ராசா வந்து தேவையில்லாம் பேசுறாரு. ஸோ ஸ்டாலின் வந்துட்டு அதுதான் என் லீடர். இப்போ விஜயனை எப்படி பேசாமல் அமைதியாக இருக்காரு இல்லையா, செயலில் மட்டும் தானே காட்டுறாரு. ஸோ அந்த விஷயத்தில் ஸ்டாலின் வந்து ரொம்ப பேசிடுவார். பட் நேற்று சொன்ன விஷயம் பிரகாரம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் யாரையும் பேசாதீங்க, யாரையும் வந்துட்டு காயப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க, இது வந்து நல்ல விஷயம். ஸோ எதிர்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமாக என்ன தேவையோ நம்ம ஆக்கப்பூர்வமாக எதிர்கட்சி தலைவருக்கும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குட். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவரை பாராட்டலாம். அவர் பெருசாக ஒன்றையும் ரக்கடாக பேசிட மாட்டார். ஸோ மக்களுக்கு என்ன தேவையோ அதான் பண்ணார். இப்போவும் அவர் நல்லவர் தான், இல்லைன்னு சொல்ல. அவர் சுற்றி இருக்கிறவங்க வந்து ஊழல்வாதியாக இருக்கிறாங்களா, என்ன பண்ணுறது? அதனால தான் ஆட்சி கவர்ந்துருச்சு, அவன் தோற்று போயிட்டாரு. ஸோ அதனால் வந்துட்டு கேர்லெஸ்னஸாக நடித்தாங்க இவரை, டிவிகே தலைவர் விஜயை. ஸோ அதனால் வந்துட்டு அவர் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்துட்டார். ஸோ ஆட்சி அதிகாரம் இருக்குன்றதுனால ஆடிட்டாங்க. அவங்க கூட இருக்கிறவங்க யாருமே சரி கிடையாது. டிஎம்கே ஸ்டாலின் கூட இருக்கிறவங்க யாருமே வந்து எல்லாமே ஊழல் பண்ணுறவங்க தான். ஊழல் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது, எல்லாமே ஊழல். ராசாலாம் வந்துட்டு பேசுறதுக்கு பேர் மட்டும்தான் ராசா, மொத்தம் மோசம், பெருச்சாலி, பெரிய பெருச்சாலி. 2G ஸ்பெக்ட்ரம் தான் மெயின் ஊழல். கனிமொழி அவங்களும் சேர்ந்து பண்ணது இதெல்லாம் வெளியில் வச்சு நீ எப்படி தான் வந்து பதிவு போகிறான்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணிட்டு ஜாலியாக வந்து வெளியில் காரில் சுற்றி மேடையில் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்குள்ளே, இப்போ ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், ஏதோ திட்டிடுறோம், பேசி போகிறோம் வரோம், ரோட்டில் விடுவோம், ஒருத்தவங்கன்னு திட்டிடுறோம். ஸோ நிறைய பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும் இல்லையா, என்னடா திட்டிட்டுமே அப்படி. இவங்களாம் இந்த ஊழல் பண்ணிட்டு எப்படி தைரியமாக வந்து ரோட்டில் சுற்றிக்கிறாங்கன்னு தெரியல. கர்மம் முடிச்சு இந்த டிஎம்கே இருக்கணும் சரி, ஏடிஎம்கே இருக்கணும் சரி, அதுவும் ஊழல் நம்பர் 1. இப்போ நேருலாம் வந்துட்டு ஒன்றும் அரெஸ்ட் ஆகாமல் இருக்காரு, ஆனால் அமைச்சரை இப்போது எம்எல்ஏ நினைக்கிறேன் சம்திங். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தூக்கி உள்ள போகிறதுக்கு தான் இருக்காங்க. ஸோ அவங்க குற்றம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. விஜயண்ணா இப்போ என்னதான் நல்லது பண்ணாலும் அவங்க குற்றம் சொல்லினே தான் இருப்பாங்க. அதை வந்துட்டு அது பெரிய விஷயமா விஜயண்ணா எடுத்துக்க மாட்டார். எப்பவுமே அமைதியாக போய் கடந்து போயிட்டு அவர் வேலை நவோ அதை மட்டும் பார்த்துட்டே இருப்பார். ஸோ இவ்வளோ நல்லது நடந்தாலும் நம்பி வந்த கட்சிகளுக்கு இவர் நம்பி போனார், வாய்ப்பு கொடுத்தாங்க. நம்பி வந்த கட்சி ஆட்களுக்கு வந்து பதவி கொடுத்துட்டு எல்லாம் ஓகே.
பிரா இப்போ பார்த்தீங்கன்னா பிராமணர் வந்துட்டு வெங்கட்ராமன் அவருக்கு ஒரு பதவி கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரமேஸ்வரர் ஒரு பதவி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படி நீ கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ மத சார்பற்ற கட்சி, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும். ஜாதி மதம் கடந்து இனம் கடந்து எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாமே என் மக்கள் நம் மக்கள் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி விஜயநகர் கட்சி போயிட்டு இருக்கு, மதசார்பற்ற கட்சி. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே சொல்லுவோம். அவர் விசிக்காக சொல்றாரு. ஸோ கட்சியில் இணையதான் வேணுன்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ இப்போ இதெல்லாம் ஓகே, நல்லது பண்றாரு, நல்லது பண்றதா அண்ணா வந்திருக்காரு. பட் ஆனால் இவரை கெடுதல்கள் நிறைய துரத்திட்டு இருக்கு இப்போதைக்கு. பட் இப்போ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கோவை பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை, கஞ்சா கடத்துறது, கொலை கொள்ளை வெட்டு குத்து, இது எல்லாமே கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கு. பெண்கள் பட சிங்கப்பெண் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார், ஆரம்பித்தாங்க. பட் அவங்க எந்தெந்த தொகுதியில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ தலைநகர் சென்னையிலேயே இந்த பிரச்சனை. நேரடி எம்எல்ஏ போய் கேட்குறாரு போலீஸ்காரனை. ஸோ போலீஸ்காரன் வந்துட்டு பதில் வந்துட்டு அந்தளவுக்கு ரீசனபிளாக இல்லை, எதிர்த்து தான் பேசுகிறாரு. நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்கிற மாதிரி. ஸோ அவருக்கு மேலே வந்துட்டு லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா கண்டி, டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும், பண்ணல. ஸோ பயமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. மக்கள் வந்து இப்போ போலீஸ்காரங்க எப்படி மக்கள் பயப்படுறாங்களோ அதுமாரி மக்களை பார்த்தா போலீஸ்காரங்க பயம் இல்லை. ஸோ வந்து சிஎம்ஐ பார்த்தாலே அவங்களுக்கு ஒன்றும் பயம் வரல, எந்த டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றும் பயம் வரல தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இந்த கோவை பிரச்சனை பெரிய பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, பிளாஸ்ட்ன்ற மாதிரி பெரிய பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்துட்டு தீர்க்கணும்னா அண்ணன் முடிஞ்ச ஸ்ட்ரெயிட்டாக போகணும். சிஎம்ஏ ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி சிஎம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பார்த்தாருன்னா பிரச்சனை சால்வ் ஆகும். ஏன்னா கரூருக்கே அவர் போகிறோன்னு சொல்லியிருந்தாரு, போகல. ஸோ நான் வந்துட்டு ஆட்சி பொறுப்பேற்றதோ நாங்களாம் வந்து பார்க்குறேன், ஒவ்வொரு வீடாக வந்து பார்க்குறேன்னு சொன்னார், போகல. ஸோ இவரோட ஆட்சியில் வந்து மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னார். பட் அது இப்போதைக்கு ஸ்டார்டிங்லேயே மைனஸாக இருக்குது, போக போக ப்ளஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அரசாங்கமும் எல்லா பிரச்சனையும் அரசாங்கம் நம்ம குறை சொல்ல முடியாது, நாம தான் எல்லாமே பார்த்துக்கணும். இப்போது அந்த 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 பொண்ணவன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் தான் கொண்டு இருக்கான். அவன் கொண்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவன் அந்த பொண்ணோட அப்பா கூட சுற்றிட்டு இருக்கான். அதான் நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏன் கொண்டா, எதுக்கு கொண்டா, ஒரு விரிவான டீட்டெயில்ஸ் அப்புறமா தான் கிடைக்கும். இப்போதைக்கு அந்த குடிமனை தூக்கிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது அது தீர்க்கிறனா உயரதிகள் கண்டிப்பாக அங்கே போய் ஆகணும். இந்த இன்னும் அந்த இடத்துல டிவிக்கு ஆட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் இன்னும் போகலன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நியூஸே வரல. ஏன் இன்னும் போகாமல் தெரியல. டிஎம்கே ஆட்கள் மாதிரியே ஒன்றும் இருக்காங்க, டிவிக்கு ஆட்கள் அங்கே போய் இருக்கணும். அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்கட்டும், பக்கத்தொழில் யாராக இருந்தாலும் அமைச்சர்களோட யாராச்சும் அங்கே போய் பார்க்கணும். அண்ணன் போகிறதுக்கு, சிஎம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற உயரதிகாரிகள் அங்கே போயிட்டு யார் அந்த டிபார்ட்மெண்ட்டும் அதை போய் பார்த்தா மட்டும்தான் பிரச்சனை தீர்க்க முடியும். கலெக்டர்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு பிக் இஷ்யூ ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி விஜயனுக்கு வந்து இது பெரிய பிளாக் மார்க்கு. மக்கள் ஸ்டார்டிங்லேயே நம்பிக்கை எழுந்துருவாங்க, நம்பிக்கை எழுந்துட்டு வெறுத்துருவாங்க. அடுத்த 5 ஆண்டுலாம் ரொம்ப ஓட்டு கேட்க முடியாது, டிஎம்கே நிலைமைக்கு போயிடும். டிவிக்கேனா வந்துட்டு தூய்மையாக ஆட்சி, தூய சக்தி ஆட்சி, ஸோ லஞ்சமில்லாத ஆட்சி, பெண்களுக்கு மெயின் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்பு படைக்கே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சைன் போட்டார். யூனிட் கரண்ட் ஃப்ரீ, பெண்கள் பாதுகாப்பு. ஸோ இன்னொன்று ஏதோ ஒன்று போட்டார், 3 கையெழுத்து போட்டார். ஸோ அதனால் வந்து மெயின் சிங்க பெண்கள் பாதுகாப்பு ஒன்றுமும் சொன்னபடியே தான் இருக்குது. பட் ஸ்டார்ட் ஆகி குதிரை வேகத்தில் போய் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. இது வந்து எதிர்கட்சி ஆட்களுக்கு கிழிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்ன ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. ஸ்டேபிள் ஆகிறதுக்கே டைம் ஆகும், மாதங்கள் ஆகும். பட் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்து இவங்க டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல, மக்கள் பிரச்சனை பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்க்கிறது அரசாங்கத்தால் ரொம்ப கஷ்டம். ஒரு பிரச்சனையை முடிக்கிறாங்கட்டி இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும். ஸோ வேறு வழியே இல்லை, ஸ்பீடாக பண்ணி தான் ஆகணும். டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தாகணும். ஒன்று என்கவுண்டர் இல்லாமல் தூக்கு தண்டனை, கொலைக்கு கொலை. அதான் ரவுடி மாதிரி தான், பழிக்கு பழி. அப்போ தான் வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு மனுஷனை மாடு வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கோழி இருக்கிற மாதிரி அழுத்து போட்டுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். சட்டம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும், பயம் இருக்கணும். ஆக மொத்தத்தில் சட்டத்து மேலே பயம் இருக்கணும். ஐயோ கை வச்சு அப்படி ஆகிடும் பிரச்சனை, நமக்கு அது பிரச்சனை வந்து அந்த பயம் இருக்கணும். அது விஜயனை அந்த பயத்தை கொண்டு வரணும்னா சட்டங்கள் இருக்கணும். போலீஸ்காரங்களும் ஒற்றுமையாக இருந்து விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஈகோ கிளாஸ் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறது, நம்ம நல்லா சேர்த்து போடா அப்படின்னு ஈகோ கிளாஸ் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பொதுமக்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்களா, பிரச்சனை தீர்க்கிறது தான் போலீஸ் ஸ்டேஷன் தீர்த்தாகணும்.
ஸோ இந்த பிரச்சனைகள் பற்றி தான் பேச வேண்டியதுக்காண்டி வேறு மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. ஸோ இப்போ கோயம்புத்தூர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை போயிட்டு வெடிக்குது பிளாஸ்டாக. பட் அங்கே டிவிக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. கலெக்டர் வந்தாங்களா, இல்லை டிவிக்கு ஆட்கள் போனாங்களா, எம்எல்ஏ போனாங்களா, அமைச்சர்கள் போனாங்களா, இல்லை சிஎம் தாங்க போனோமா, ஒன்றுமே தெரியல. ஸோ பிரச்சனை போயிட்டுருக்கு. பிரச்சனை சால்வ் பண்ணால் விஜய் நான் போய் தான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன முடிவு பண்ணால். ரொம்ப கஷ்டம், ஸ்டார்டிங்லேயே கெட்ட பேர் ஆகுது. இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு பெண்கள் பாதுகாப்பு கொடுத்த டிவிக்கு எங்கடான்னு கேள்வி கேட்குறாங்க. டிவிக்கு முதலமைச்சர் எங்கே, தனிப்படை எங்கே, சிங்க பெண்கள் எங்கே, ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? ஸோ இப்போ யாரெல்லாம் விஜய் அண்ணாவை கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங்கில் நல்லது சொன்னாலும் இப்போ மறுபடியும் திட்ட ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் நல்லது வரும். அது வரைக்கும் நல்லது வரணும்னா நல்லதே மட்டும்தான் வரணும். விஜய் அண்ணா இறங்கி செஞ்சு தான் அவனை களத்தில், வேறு வழியில் விஜய் அண்ணா செஞ்சு தான் அவனை இறங்குங்க சீக்கிரமாக. குதிரை வேகத்தில் பயணம் பண்ணுங்க. வேறு வழியே இல்லை. இருக்கிற அரசு அதிகாரிகளை துரத்தி விடுங்க, பறக்க விடுங்க. யார் வேலை பார்க்குறாங்களோ அவங்கள வச்சுக்கங்க. பம்பரமாக யார் சுற்றுறானோ அவங்க கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சாட்டை, நீங்கள் நீ ஜஸ்ட் ஒரு கயிறு, அந்த பம்பரத்தை சுற்றுற கயிறு சுற்றி விட்டுங்க. எல்லாரும் சுற்றணும் பம்பரமாக. சுத்த முடியாதவங்களும் வெட்டி வெளியே ஏற்றுருங்க. வெளியே சீட்டை கிழிச்சு தூக்கி வெளில போடுங்க. உங்களுக்கு யார் சாதகமாக இருக்கலாம் அவங்க வச்சுக்கோங்க. பாதகம் எவன் போறான்னு தூக்கி வெளியில ஏறுறீங்க. அதுதான் வந்து திறமையான அரசு செயல்பட முடியும். விஜய் எனக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லது நடக்கணும்னா விஜயனை சுறுசுறுப்பாக செயல்படுங்க. நல்ல தமிழகம் வளரட்டும். நீங்கள் கனவு கண்ட தமிழகமாக மாறணும்னா உங்கள் செயல்பாட்டில் தான் இருக்குது. சுறுசுறுப்பாக செயல்படுங்க. சட்டங்கள் விரைவாக செயல்பட வைங்க. அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும்.